தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சரானதே மறந்துட்டாரு. இப்பயும் அவரு எதிர்கட்சியா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் திமுக, எல்லாத்துக்கும் காரணம் திமுக அப்படின்னு மேடையில புலம்பி தள்ளி இருக்காரு. அப்புறம் கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தான் கவர்ச்சியானவர்கள் என்பதை போல ஒரு கேப் விட்டு பெண்களை இழிவுபடுத்தி இருக்காரு. இதெல்லாம் தாண்டி அண்ணன் விஜய் வர்றதுக்காக காலையில 10-12 மணிக்கே பஸ் நிப்பாட்டி மொத்த மக்களும் வெயில நடந்தே செத்துருக்காங்க. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றம் வேணும் நிறைய பேர் நினைச்சாங்க. இங்க தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி இருக்கு, சொல் புத்தி வேணும் அல்லது சுய புத்தி வேணும், ரெண்டு இல்லாட்டினா வீணா போகும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுய புத்தினா பட்டறிவினாலையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுனாலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனாலையும் பெற்ற அறிவு சுய புத்தி, நமக்கு நாமே தெளிவா முடிவெடுப்போம். சொல் புத்தி நமக்கு தெரியல, அதை யாரோ சொல்றாங்க, அதை உள்வாங்கிட்டு சரியா தப்பான ஆய்வு பண்ணிட்டு அதை அப்படியே பின்பற்றுவது அல்லது அதுல இருக்கிற நல்லதை எடுத்துக்கிறது, இது சொல் புத்தி. யாரோ சொல்லி நமக்கு புத்தி வர்றது. இந்த ரெண்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுங்கதான் தாவேக்கா தற்கூரிகள் அர்த்தம். அவங்க ரெண்டுக்குமே உள்ள வர மாட்டாங்க. கண்ணை மூடிக்கிட்டு தவறை ஆதரிப்பவர்கள், கண்ணை மூடிக்கிட்டு உண்மையை மறுப்பவர்கள், கண்ணை மூடிக்கிட்டு உண்மைக்கு எதிராக பொய் பரப்புரைகளை நிகழ்த்துபவர்கள். இது ரொம்ப ஆபத்தான சூழல் நான் நினைக்கிறேன். நீங்க போன ஆட்சியில தப்பு நடக்கும் போது நாம தட்டி கேட்டோம், நல்லது நடந்தா பாராட்டணும், யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொன்னோம். நமக்கு தெளிந்த அறிவு இருக்கு, சுய புத்தி இருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த இளைஞர்கள் கும்பலும் ஒரு பெண்கள் கூட்டமும் சேர்ந்துகிட்டு கண்ணை மூடிட்டு இவங்க பரப்புற பொய் பரப்புரைகளை உண்மை நம்பி ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. ரொம்ப டேஞ்சரான விஷயம். இன்னைக்கு இந்த அண்ணனுடைய மீட் இருக்குல்ல, அது எங்க நடந்துச்சுன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில. அண்ணன் தமிழ்நாட்டுல 2 தொகுதியில நின்னாரு. பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு தொகுதியில் நின்று ஜெயிச்சாரு. திருச்சி கிழக்க அவர் வேண்டாம் அப்படின்னு வித்ட்ரா பண்ணிட்டாரு. அதுல இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த சூழ்நிலை தான் நம்ம அண்ணன் போயிருக்காரு. எப்படிப்பட்டவரு எங்க 15-20 நாளா கதறிட்டு கிடக்குறோம். தினந்தோறும் பெண் குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகிறாங்க. 10 வயது குழந்தை, இன்னைக்கெல்லாம் 3 வயது குழந்தை குமாரபாளையத்துல பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பெண் படையை சேர்ந்த ஒரு பெண்ணு நேற்று பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க அதே காவல்துறையால. இது மாதிரி 30க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாயிருக்கிறாங்க. இத கேட்கிறோம், பதில் சொல்லுங்க, வாய் திறங்கன்னு. அண்ணன் வாயை திறக்கலையே, ஏன்னா அவர் காது கேட்காது. ஏன் தெரியுங்களா? எந்த ஒரு தலைவனும் எதிரிகள் சொல்லுவதை கேட்டு அதை சரி செஞ்சுக்கிறானா அவன் தான் தலைவன். நாம தப்புன்னு சொன்னா ஸ்டாலின் ஐயா திருத்திக்கிட்டாரு, சரி பண்ணுவாரு. அதை திட்டம் வேண்டான்னு சொன்னா அதை வேண்டான்னு கைவிடுவாரு. ஏன்னா அவர் காதுகள் கேட்கும். ஒரு தலைவனுக்கு காதுகள் கூர்மையா கேட்கணும், அப்பதான் தலைவனா இருக்க முடியும். நாம பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல இல்ல இல்லன்னு கதறணும், காது கேட்கல அண்ணனுக்கு. அண்ணா தண்ணி வரலன்னா நம்ம பெண்கள் ஓடி தெருவில் நின்று போராட்டம் பண்ணாங்க, காது கேட்கல. ஆனா கரண்டே விட மாட்டாங்கன்னா இது உங்க ஆட்சி, கரண்ட் வரல என்னன்னு பாருங்க அப்படின்னு பெண்கள் கேட்டா காதை கேட்கல. சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. கையில கத்தி அருவாளோட ஒரு சின்ன பசங்க கூட்டம் பாக்குறவங்களெல்லாம் விட்டுட்டு போறோம். இது நார்த் இந்தியாவா அல்லது தமிழ்நாடா என்கிற சந்தேகம் வருகிற அளவுக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு சிரிப்பா சிரிக்கிற மாதிரி ஆயிப்போச்சுங்க. இதுக்கெல்லாம் பதிலே சொல்லல அண்ணன், ஏன்னா சொல்ல தெரியாது. அதற்கான அரசியல் பார்வையும் தைரியமும் துணிச்சலும் விஜயிடம் இல்லை. ஆனா இன்னைக்கு எதுக்கையா வந்தாரு? நன்றி சொல்றதுக்கு வந்தாருன்னு சொல்றாரு. ஆனா சொன்னது ஓட்டு கேட்க. எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. இந்த திருச்சி கிழக்கு இருக்கு இல்லையா, இந்த திருச்சி கிழக்கு எனக்கு செல்லப்பிள்ளை மாதிரியா. ஐயோ அண்ணே விட்டுறேன், உனக்கு செல்லப்பிள்ளைன்னு நம்பிதானே ஓட்டு போட்டோம். மேல போய் உட்கார்ந்துக்கிட்டு எங்களை நடுத்தருல கோவணத்தையும் உருவிட்டு நிப்பாட்டிட்டீங்கன்னே. இதுல செல்லப்பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அந்த தொகுதியை நினைச்சே பார்க்க முடியாதுன்னா அவ்வளவு வேலைகளை செஞ்சு விடுவீங்க. எங்களை செல்லப்பிள்ளையாவே நினைக்க வேணாம்னா அப்படின்னு திருச்சி கிழக்கு மக்கள் நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுக்கு இடையில முதலமைச்சர்ல போறாரு. அப்ப முதலமைச்சர் போறாருன்னா அதுக்கான பல வேலைகள் நடக்கும். அவர் வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பஸ் போக்குவரத்து எல்லாம் சரி பண்ணுவாங்க, எல்லாம் செய்யணும். ஆனா பாருங்க, மத்தியானம் 12 மணிக்கே நிப்பாட்டி இருக்காங்க. இவர் வர போறது 4 மணிக்கு.
இப்போ 12 மணிக்கு நிப்பாட்டி இருக்காங்க. எங்க மாம்பழச்சாலைன்னு சொல்லி முக்கியமான ஒரு ஜங்ஷன்ல போய் பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க. அங்க இருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். அங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. சத்திரம் பஸ் ஸ்டாண்டு தான் கல்வி சாலைகள் அதிகம் இருக்கிற பகுதி. இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு 4 கிலோமீட்டருக்கு மேல நடக்கணும். 12 மணிக்கு பஸ்ல கொண்டு வந்து இறக்கி விட்டா பெரியவங்களும் குழந்தைங்களும் இளைஞர்களும் அப்படி வெயில அட்டிக்கிற கொளுத்துற வெயில்ல மூட்டை முடிச்சுகளோட நடந்து போறத பார்க்கவே சகிக்கலங்க. ஒரு முதலமைச்சர்னா பொறுப்புணர்வு வேண்டாம்? அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கர் நீங்கன்னா நாங்க என்ன கீழையா கிடக்கிறோம்? இந்த உழைக்கிற மக்கள் ஓட்டு போட்டு தானே உங்களை தேர்வு செஞ்சாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க நேர்மையா இருக்கணும்ல. 12 மணிக்கு நிறுத்தி இருக்காங்க பாருங்க. ஜங்ஷன் போகணுங்க, மாம்பழச்சாலையா இறக்கி விட்டாங்க. ஆனால் தலைவர் வந்து 4 மணிக்கு தான் விஜய் வராருங்களாம். அதனால இப்போ 11 மணிக்கு எல்லாமே பிளாக் பண்ணி 4 கிலோமீட்டர் எல்லாத்துமே நடந்து போக சொல்கிறாங்க. அங்கேருந்து கோயம்புத்தூர் போனாலும் பஞ்சப்பூருக்கு பஸ்ஸு அங்கே சத்திரம் போய் தான் ஏறணும். அங்கேயே டோல்கேட்லேயே இறக்கி விட்றாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயில்ல நடந்து வேர்த்து விறுவிறுத்து போன வந்த ஒரு சின்ன தம்பி அவர் சொல்றாரு, மாற்றம் மாற்றம்னு சொன்னாங்க, நல்ல மாற்றம்யா, இது நல்ல மாற்றங்கயா அப்படின்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு பேர் நடந்து வரோம் பாருங்க, இவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகிறோம் நாங்க. இது நல்ல மாற்றம். இதுதான் மாற்று கட்சி. மாற்று அரசியல் நாங்க நல்ல மாற்றம். இது விஜய் பேசிட்டு இருக்காருங்க. பேசும்போதே சொல்றாரு நல்லா வருது. எனக்கு உண்மையிலே புரியலங்க. இதெல்லாம் நம்ம கூட மேடையில சொல்ல மாட்டோம். நல்லா வருது வாயில அப்படின்னா வாயில என்ன வருது? எங்க பேசிட்டு வீட்டுக்கு போயிரு பார்க்கலாம். நல்ல வாயில வருது அப்படின்னு ஒரு முதலமைச்சர் பேசி எனக்காவது கேட்டிருக்கீங்களா? அதுதான் நீங்க வாங்கிட்டு வந்த வரோம். சரிங்களா? பாருங்க. தற்கொரி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? திரை கவர்ச்சியில மயங்கி ஓட்டு போட்டாங்க அப்படின்றாங்க. திரைப்பட கவர்ச்சியில இவர் ஒரு பெரிய ஹீரோ, இவர் வந்தாருன்னா பறந்து அடிச்சிருவாரு, பெண்களுக்காக தண்ணிக்குள்ள இருந்தெல்லாம் சுறா படத்துல வர்ற மாதிரி வருவாரு, அப்படியே இப்படிலாம் நம்பி ஓட்ட போட்டுட்டாங்க. அப்ப நாம என்ன சொல்றோம்? திரை கவர்ச்சியில மயங்கி ஓட்டு போட்டாங்கன்றோம். உடனே அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? இதோ கவர்ச்சியில மயங்கி ஓட்டு போட்டாங்களா, நான் என்ன அப்படின்னு கேப் விடுறாருங்க. கேப் விட்டுட்டு சரி விடுங்க அப்படின்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்ன கவர்ச்சி ஆளா, நான் கவர்ச்சி காட்டிட்டு இருக்கேனா அப்படின்னு தானே அர்த்தம். நான் எப்படியா கவர்ச்சி காட்ட முடியும்? அப்படிதானே அர்த்தம். அப்ப கவர்ச்சி காட்டினா பெண்கள் தான் கவர்ச்சி காட்டுறாங்களா? பெண்கள் தான் கவர்ச்சி பொருளா? ஒரு முதலமைச்சர் பேசலாமா? நான் வடக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? பாருங்க. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா, நான் என்ன சரி விடுங்க. பாத்தீங்கல்ல, பேசின உடனே கைதட்டல் பலமா வருது தங்கச்சி கிட்ட இருந்து. அவங்க பாவங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்களுக்கு அரசியல் தெரியாது. விஜய் வந்தாருன்னா சினிமால மாதிரி பறந்து வந்து காப்பாத்துவாரு நம்பிக்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள நீங்க நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. தெரிஞ்சா அங்க இருந்தே ஒரு செருப்பு பறந்துருக்கும். அது அடிச்சு விடுறாரு. ஏன்னா திருச்சி கிழக்கு அங்க சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கிற பகுதி, அதனாலதான் ஓட்டு விழுகாம போயிரும்னு இவர் போய் சிறுபான்மை மக்கள் ஓட்ட புடுங்கிறதுக்காக அங்க போய் நின்னாரு. அங்க போய் சொல்றாரு, நான் சிறுபான்மை மக்களுக்கு எந்த சமரசமும் இல்லாம நான் கூட நிப்பேன்றாரு. நீங்க கூட நின்றதுதான் முந்தா நாள் தெரிஞ்சிச்சுன்னா, பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு கோயம்புத்தூர்ல மாடை அறுத்து எல்லாருக்கும் கொடுக்கறாங்க, கறி கொடுப்பாங்க. அன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் ஈகை செய்வாங்க. அது அவங்களுடைய பண்பாடு, இஸ்லாமிய பண்பாடு. அப்ப வீட்டுக்குள்ள வச்சு மாடுகளை அறுத்த போது அதை தடுத்து இந்து முன்னணிக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு விஜய் அண்ணாவுடைய போலீஸ் போய் அந்த மாடுகளை கைப்பற்றி கோசாலைக்கு அனுப்புறாங்க. இங்க நின்னு கதறாங்க, எங்க நாங்க அதை அறுத்து ஒரு 100 வீடு 20 வீடு 30 வீடு கொடுப்போங்க, நாங்க தானம் பண்றதுக்கு இந்த மாட்டுக்கறி எது பண்றோம், நீங்க என்னங்க இப்படி பண்றீங்க? நாங்க கதறாங்க இஸ்லாமியர்கள். நான் கேக்குறேன், நான் என்ன சாப்பிடணும்னு யாரு தீர்மானிக்கிறது? நான் என்ன உடை போடணும், நான் எப்படி இருக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், நான் என்ன மாதிரியான சமூக நீதி அரசியலை முன்னெடுக்கணும்னு யாரும் டிசைட் பண்றது? நாம் தான் டிசைட் பண்ணணும். யாரும் டிசைட் பண்ண முடியாது. ஆனா நேத்து நேரம் இஸ்லாமிய மக்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்களுடைய அடிப்படை வழிபாட்டு உரிமையை மறுத்தவர் நீங்க. வாய் மூடிட்டு அமைதியா இருந்தவர் நீங்க. நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க? இஸ்லாமியருடைய பாதுகாவலனா, சிறுபான்மை பாதுகாவலனா? இது சொல்றது கொஞ்சம் கூச்சப்படுங்கண்ணா. மேடையில கதறிட்டு இருக்காருங்க அண்ணன். அதுலயும் குறிப்பா இங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் திமுகவாம்.
கரண்ட் கட் பண்ணா திமுக, தண்ணி வரலன்னா திமுக, ரோடு சரியில்லைன்னா திமுக, சாக்கடை பொங்குச்சுன்னா திமுக, இங்க நடக்கிற பெண்கள் மீதான வன்முறைகளுக்கெல்லாம் திமுக காரணம். அவங்க இங்க போதை மருந்தை கட்டுப்படுத்தாம விட்டாங்களாம். போதை பொருளை மிக அதிகமாக பிடிச்சு ஜெயில தள்ளி போதை பொருள் கடத்தியவர்களை குண்டர் சட்டத்துல உள்ள தூக்கி போட்டு அவங்க சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்தவர் ஸ்டாலின். அண்ணன் பேப்பர் படிச்சிருக்கணும், எழுதி கொடுத்ததை வாங்கிட்டு வாசிக்க கூடாது, ஏன்னா அசிங்கமா போகும்ல மேடையில. இப்ப நீங்க கதறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே பாவமா இருக்குல்ல. நதிநீரை பாதுகாப்பாராம். அப்படியா? எப்படி பாதுகாப்பீங்க? அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு பழக்க முடிச்சிங்களே, அது மாதிரியா? முதல்ல காவிரி பிரச்சனை என்னன்ற அடிப்படை தெரியுமா உங்களுக்கு? அதுல எவ்வளவு சட்ட போராட்டங்களை திராவிட கட்சிகள் நடத்தி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க கூட தானே காங்கிரஸ் கட்சி இருக்கு. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க, கூட்டிட்டு போங்களே. அங்க ராகுல் காந்தி அண்ணாவை கூட்டிட்டு போங்க. ராகுல் காந்தி அண்ணா உங்களுக்கு சமரசம் பண்ணி தண்ணி வாங்கி கொடுப்பாரு, கூட்டிட்டு போங்க. அல்லது இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு அண்ணா இருக்காருல்ல, அவரை கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் தண்ணியை வாங்கி கொடுங்க பாப்போம். சரிங்க, குறைந்தபட்சம் எதிர்கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. இந்த மாசம் நமக்கு தண்ணியை திறந்து விடணும். தண்ணி 12ஆம் தேதிக்குள்ள திறந்து விட்டுருக்கணும். இன்னும் திறந்து விடல. இப்ப போய் கேளுங்க, மே மாசம் திறந்து விட வேண்டிய தண்ணியை இன்னும் திறக்கலையேன்னு போய் கேளுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன செய்யலாம்னு யோசிங்க. இதான ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை. பஞ்சு டைலாக் பேசுறது அரசு வேலை. எனக்கு என்ன கவலை தெரியுங்களா? தவறான நபர்கள் கையில நீங்க ஆட்சியை கொடுத்துட்டீங்க. பெரிய அளவுல தமிழ்நாடு தன் அடையாளத்தை இழக்க போகுது. பெரிய அளவிற்கு தமிழ்நாடு தன் உரிமைகளை இழக்க போகுது. பெரிய அளவுக்கு தமிழ்நாடு உடைத்து நாசமாக்கப்பட போகுது. இப்பயே பாஜக பக்காவா உள்ள இறங்கி ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பயன்பாட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஒரு பொம்மை முதல்வர். அவர் சும்மா சொல்ற இடத்துல சீல் குத்துவாரு. உண்மையிலேயே ஆக்டிவ் சீஃப் மினிஸ்டர் யாரு? கிரிமினல் ஆதவ் அர்ஜுனா. அவர் யாரோட தொடர்புல இருக்காரு? பாஜகவோடு கும்மியடிக்கிறாரு. இப்ப பாஜகவோட தொடர்புல இருக்கிற ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய பணப்படத்தையும் தன்னுடைய இந்த சமூக வலைத்தளங்கள் பணத்தையும் பயன்படுத்தி மக்களுக்கான அவ்வளவையும் கட் பண்ணிட்டு தவறான பல திட்டங்களை நாம் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் அமல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். எத்தனை நாளைக்கு ஏமாற போறீங்க? சொல்லிக்கிட்டே இருக்கோம், காதுல கேக்குதான்னு கூட எங்களுக்கு தெரியல. தமிழ்நாடு படு பாதாளத்துல தள்ளப்பட போகுது. இதை உங்க வீட்டு குழந்தைங்களோட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அரசியல நம்ம வீட்டு குழந்தைங்களோட பேசுங்க. அவங்க சொன்னாங்கன்னு போய் ஓட்டு போட்டா நம்மள மாதிரி தற்கொலைகள் யாரும் இல்லைங்க.